पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवग्राब्जान् निशम्याथ विलोड्यताम् पनीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம். சதாசிவ பிரம்மேந்திர எழுதின யோக சூத்திர விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். யோக சுதாகரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா மங்களாச்சரணம் பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டோம். பாஷ்யம் பார்க்கணும், அந்த விருத்தி பார்க்கணும். முதல் சூத்திரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. கிரியாயோகம் அப்படின்னா இப்ப நவீனவாதிகள் நிறைய கிரியாயோகம்லாம் சொல்றாங்க. ஆனா ட்ரெடிஷ்னல் கிரியாயோகம் தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த 3 தான் கிரியாயோகம். இந்த தபஸ்னா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன்ல, தபசந்தாப்பேன்னு ஒரு தாத்து இருக்கு. தபஸ்னாவே பார்த்தீங்கன்னா சந்தாபம். சந்தாபம்னா என்ன அர்த்தம்? ஃப்ரை பண்றதுன்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வாட்டுதல்னு அர்த்தம். டைரக்டா ஃப்ரை பண்றதுன்னு அர்த்தம். தமிழ்ல சொல்லும்போது வாட்டுதல். இந்த சரீரம் முதலிய சரீரம், இந்திரியங்கள் இவைகளை எல்லாத்தையும் தேகம் முதலியவற்றை ஃப்ரை பண்றது, கிளேஷம் பண்றது, இதுக்கு பேர் தான் தபஸ். அப்புறம் சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம். சுவாத்தியாயம்னா மோட்ச கிரந்த அத்தியனம். மோட்ச கிரந்தத்தை படிக்கிறது, யோக சாஸ்திரங்களை படிக்கிறது, கூடவே பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை ஜபிக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுக்கிறது பலத்தியாகம், கர்ம பலத்தியாகம்.
ரெண்டாவது ஸ்டெப்பு போகும்போது கர்ம தியாகம், மூணாவது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஓங்காரத்தையே ஜபிச்சுக்கிட்டு சமாதி அபியாசம் பண்றது. இது ஈஸ்வர பிரணிதானம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா, மூணுத்துக்கும் பேர் வந்து கிரியா யோகா அப்படின்னு சொல்லியிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு விற்த்திக்கார சுதாகர யோக சுதாகர விற்பி. ஹித மித மேத்தியமசனம் மேத்தியசனம் தபஹா. ஆச்சாரியர் தபஸுக்கு வந்து பல பல இடங்கள்ல பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு வியாக்கியானம் பண்றார். தபஸ்னா என்னப்பா அப்படின்னா, ஹிதமா இருக்கணும், மிதமா இருக்கணும். அப்புறம் மேத்தியன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யஜ்யத்துல சேஷமா இருக்கிறது. யஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஜையில சுவாமிக்கு ஆஃபர் பண்ணிட்டு பண்றதெல்லாம் மேத்தியன்னு அர்த்தம். அப்ப இந்த 3 விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அசனம் சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து தபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹிதமானதை சாப்பிடுறது, மிதமானதை சாப்பிடுறது, கூட வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணின யஜ்யத்துக்கு உகந்த பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நெய்வேத்தியம் பண்ண ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பேரு தபஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, இப்போ நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திஸ்ட் மான்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இருக்கிறது லாசாலாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெரிட்டேஜ்லாம் ரொம்ப ஹைட்ல இருக்கிறது, ஆல்டிடியூட்லாம் ரொம்ப ஹைட். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தவிர்த்து எதுவுமே வராது. இப்போ நீங்கள் ஹிமாலயாஸ்ல போனீங்க அப்படின்னா, நான் ஒரு யாத்திரை பண்ணுவேன் நர்மதா. இது ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ் யாத்திரை ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். நடந்தே வந்து ரிஷிகேஷ் டு ரிஷிகேஷ் சார்தாம் யாத்திரான்னு பேர், பை வாக். அப்போ பை வாக்கில் போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் தான் ஒரு 5 பேர் போகிறோம். அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கையிலலாம் எதுவும் வச்சுக்க மாட்டோம், யதேஷ்டமாக ஈஸ்வரனாக பார்த்து கொடுக்கறது தான் ஃபுட்டு. இது மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகலில் வந்து பார்த்தீங்கன்னா யமுனோத்திரியிலேருந்து கங்கோத்திரி போகிற ரூட்டில் ஒரு மலை ஏறி இறங்கணும். ஒரு பெரிய பீக், அந்த பீக்கில் ஏறி இறங்கணும். அந்த மலையோட அடிவாரத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். மலையோட அடிவாரத்துக்கு வந்தோன்னே என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒருத்தரும் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். ஒரு டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, டீ கடைலாம் ஒன்றுமே இல்லை, ரோட்டோரத்தில் ஏதோ ஒரு சின்ன டீ கடை இருக்கும், வியாபாரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போது அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணோம், தூங்கணும். ராத்திரியில் வந்து தூங்கணும். தூங்குனதுக்கு பிறகு மார்னிங்கில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் ராத்திரியில் பண்ண ஒரு சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருந்தோம். ஆளுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு கிளம்பிடலாம் யாத்திரை அப்படின்னு. அதுக்கப்புறம் ராத்திரி தான் திரும்ப ஃபுட்டு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டோட சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிடும்போது அந்த கடைக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி கொஞ்சம் தால் இருக்குது தரட்டுமா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டேன். நமக்கா ஓகே அப்படின்ட்டோம். நான் அந்த தாலை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் ஏதோ மிக்சிங் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை தால் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் ஒரு ரொட்டி அஜ்வின், இந்த அஜ்வின்னா ஓமம் போட்ட ரொட்டி, ஒரு ரொட்டி கிடைச்சா பெரிய விஷயம். அந்த ரொட்டியை நான் சாப்பிட்டு இது பண்ணேன். நான் சொன்னேன், இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கலந்துருக்கு அப்படின்னு. இல்லை அவர் வந்து பண்டித், அந்த டீ கடை வச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிட்னா என்னன்னா பிராமின். அவர் டீ கடை வச்சிருக்கிறவர் பிராமின், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் சான்ஸே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கலந்துருக்காரு, நல்ல தால் தான் அப்படின்னு. இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எனக்கு யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் தெரியும். அந்த ஹிமாலயாஸில் இருக்க பிராமணர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாலெல்லாம் வந்து உருளைக்கிழங்கை தவிர்த்து வேற எதுவுமே விளையாது. உருளைக்கிழங்கு இருக்கும், அதுக்கப்புறம் மீல் மேக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இது மட்டும்தான் இருக்கும். அப்போ மீதி சாப்பிட்றதுக்கு என்னென்னா ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்கு கிடைக்கணும். அப்போ ஹீட்டு கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாமிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி அதோட இது இருக்குல்ல, இது இருக்கு எல்லாமே கொழுப்பு, ஃபேட்டு, அதோட ஃபேட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எடுத்து வச்சுப்பாங்க. எல்லா பிராமின் வீட்டில் எல்லா வீட்லேயுமே அப்படிதான். அதை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தால் சமைக்கும் போது ஒரு பருப்பு சமைக்கிறாங்கன்னா அதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆயிடும், தால் தான். ஆனால் அந்த தாலில் வந்து பார்த்தீங்கன்னா
மாமிசம் வந்து கலந்திருக்கும். அதுதான் ஹீட் அங்க. இப்ப வந்து அவங்கதான் கோயில்ல பூஜை பண்றாங்க. நீங்க வந்து ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம்லாம் நீங்க இமாலயாஸ்ல பாத்தீங்கன்னா உயிர் வாழ முடியாது. நீங்க புத்த மாங்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா புத்த மான்ஸ்ட்ரிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தால போயிட்டீங்க அப்படின்னா, கல்கத்தால இருக்கிற ராமகிருஷ்ண மடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாமே சமுத்திர புஷ்பம்னு எல்லாமே மீன் சாப்பிடுறவங்க. பிராமணர்கள் எல்லாம் மீன் சாப்பிடக்கூடியவங்க. ராமகிருஷ்ண மடத்துல 2 கிச்சன் இருக்கு நார்த் இந்தியாவில். ஆல்மோஸ்ட் முக்கியமா வந்து வேலூர் மடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன், இன்னொன்னு நான் வெஜிடேரியன். விவேகானந்தர் இன்னும் அதிகமா போய் என்ன பண்ண, ஸ்மோக்கிங் ரூம்னே ஒரு ரூம் வச்சிருக்காரு. ராமகிருஷ்ண மடத்துல ஸ்மோக்கிங் ரூம்னு ஒண்ணு இருக்கு. யாரு வேணாலும் வந்து ஸ்மோக் பண்றவங்க அந்த ரூம்ல போய் ஸ்மோக் பண்ணிக்கலாம். அப்போ கிச்சன்ல வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கலாம். புத்த மாங்கெல்லாம் இப்போ சமாதியில இருக்காங்களே, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோகம் தான் பிரதானமா இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ஆகுமா? அதெல்லாம் இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றவங்க எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் எழுதும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஹிதம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதத்துல மட்டும் இந்த பகவத்கீதையும் இந்த யோகத்தையும் எடுக்கிறதுல மட்டும் நம்ம என்ன பண்றோம், உணவை பிரிக்கும் போதே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், கீதையில என்ன பண்றார், சத்வம் ராஜசம் தாமசம்னு பிரிச்சு வச்சிருக்காரு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இப்ப நான் சொன்னேன்ல, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பண்றாங்க, இதை சாப்பிட்றாங்க, அதை சாப்பிட்றாங்க, நான்வெஜ் தான் எல்லா இடத்தையும் சாப்பிட்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படி, அதெல்லாம் விஷயம் அது இல்லைங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஜீவிக்க முடியுமா? நல்லா முடியும், நல்லா எல்லாம் பண்ணலாம். சத்துவ குணமானு கேட்டீங்க அப்படின்னா சத்துவ குணம் இல்லை, சிம்பிள், அவ்வளவுதான். நீங்க வந்து நல்ல சத்துவ குணத்தை ஏற்படுத்தினாதான் நீங்க எங்க போக முடியும், பரம்பிரசங்கியானம் வரைக்கும் நீங்க போகணும். இந்த ரஜோகுணமான உணவு ஃப்ளஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ராஜசத்தை தான் கொடுக்கும், தமோ குணத்தை தான் கொடுக்கும் ஒழிய உங்களுக்கு சத்துவ குணத்தை கொடுக்காது, சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்த மாங்கெல்லாம் வந்து அடைஞ்சாங்களா அடையலையா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெங்கால்ல இருக்கிற பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் புஷ்பத்தை சாப்பிட்றாங்களே மீனை, அப்புறம் ஹிமாலயாசத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மீட் சாப்பிட்றாங்களே, இதெல்லாம் கேள்விலாம் இல்லை. நீங்க இது குப்தகாசிக்கு பக்கத்துல வந்து இந்த ஹெலாங் இது இந்த ஆப்போசிட்ல இருக்குல்ல, இது யுகிமட் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் அங்க நான் ஸ்டே பண்ணேன். அந்த யூகிமட்ல இருக்கிற பண்டிட் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டுருக்காங்க மீட் வந்து பாத்தீங்கன்னா. அந்த பண்டிட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க கேதார்நாத் கோயிலோட சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் இங்க இருக்கும். அந்த சுவாமிக்கு வந்து பூஜை பண்றவர். நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. ஐயோ ஏன் இப்படி நடக்குது, அப்ப நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரிஞ்சவன் சாப்பிட்டோம், தெரியாதவன் சாப்பிட்டோம், ஏதோ சூழ்நிலையில சாப்பிட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவம் ரஜஸ் தமஸ் இதான் நம்ம ஃபுட்டை பிரிக்கிறது, இது மட்டும்தான் பிரிக்கணும். எந்த ஃபுட்டா இருந்தாலும் இது சாத்விகமான ஃபுட்டா, இது ராஜசமான ஃபுட்டா, இது தாமசமான ஃபுட்டா. தாமசத்தையும் ராஜசத்தையும் என்ன பண்றோம், தூக்கி ஓரமா வச்சிடறோம், வெறும் சாத்விகத்தை மட்டும் எடுக்கிறோம். அந்த சாத்விக ஃபுட்டு போஜன பிரியாக பிராமணாகனு ஒரு வச்சனம் இருக்கு. இந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து போஜன பிரியர்கள். என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலாம் இருக்கும் போது ஐயோ வைஷ்ணவ சாதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூந்து விளையாண்டுருவாங்க. 5 பேர் சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிடுவார், 30 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நீங்களாம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ வந்து நல்ல சாப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சாப்பாடு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொண்டை வரைக்கும் நாக்கு வரைக்கும் சாப்பிடுவாங்க, ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அது ஹிதமானு கேட்டீங்க அப்படின்னா நிறைய நெய், நிறைய ஃப்ரை பண்ணி நெய்யா சாப்பிடுவாங்க. நெய் டைஜஸ்ட் ஆகுமா சுவாமி அப்படின்னா ஒரு டைம் ஒரு அளவுக்கு மேல டைஜஸ்ட் ஆகாது. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு யோகாபியாசம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. தபஸ் இல்லை. அப்ப கிளியரா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் எடுக்கணும், ஹிதமா இருக்கிறதுனா அதுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும்னா சத்துவ ஆகாரம். ஹிதத்துக்கு என்ன அர்த்தம், ஹிதம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு இந்த தேகத்துக்கு ரொம்ப ஹிதம் கொடுக்கறது சாத்விக ஆகாரம், மாமிசம் இல்லை, வெறும் எளிமையான காய்கறிகளை வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீப் ஃப்ரை அது இதெல்லாம் பண்ணீங்கன்னா யோகத்துக்கு இதாகாது. யோகத்துக்கு வரும்போது தபஸ் வந்துடணும். நிதித்தியாசனம்ன்ற யோகத்துக்கு வரும்போது, சமாதி அபியாசத்துக்கு வரும்போது நல்ல சாதுக்கள், இப்ப நாங்களும் அதை சாப்பிட்டுருக்கோம். என்ன பண்ணுவோம், உப்பு போட மாட்டோம், காரம் போட மாட்டோம், தாளிப்பு இருக்காது, வெறும் பாசி பயிறு தால்
இந்த தாலை மட்டும் வச்சுக்கிறது, வேர்க்கடலை வச்சுக்கிறது, தேங்காய் வச்சுக்கிறது, இதை மட்டும். அப்புறம் வெஜிடபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே இதில் வந்து பாயில் பண்ணி எடுக்கிறது. இல்லை அப்படின்னா முடிஞ்சா உங்களுக்கு முடியும்னா நல்ல நீராவியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துறது, ஸ்டீம் பாயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டு தேங்காவை துருவி ஒரு வெஜிடபிளில் போட்டு இல்லைன்னா ஒரு கூட்டு பண்ணி, வெறும் கூட்டு தான் ஃபுட்டு, கொஞ்சோண்டு ரைஸ், இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார என்ன ஆகிடும்? ஹிதமான ஆகாரம், அதுக்கப்புறம் மிதம், ஒரு பவுல் மாதிரி ஒன்று வச்சுப்போம் கரெக்டாக, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வைக்கும் போதே அதுக்கு மேலே எடுத்து வைக்கிறது இல்லை, எவ்வளோ டேஸ்டாக இருந்தாலும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளார என்ன ஆகிடும்? ஸ்வாஹா. அதே மாதிரி பச்சரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி பண்ணுவோம். அதே மாதிரி இந்த அரிசி இருக்கு பார்த்தீங்களா, உடச்ச அரிசி குருணை, இந்த பச்சை அரிசி குருணையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி பண்ணிங்கன்னா நல்லா ஜலத்தை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு கொஞ்சோண்டு தேங்காவையும் கொஞ்சம் பச்சை பயிரும் போட்டிங்கன்னா ஒரு கஞ்சி கிடச்சிடும். போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஏற்கனவே நொந்து நூலாக தான் இருக்கும். உள்ளே போட்டோன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளாரில் அது ஃபுட்டு என்ன ஆகிடும்? அவ்வளோதான், ஸ்வாஹா. பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹெவினஸும் இருக்கவே இருக்காது. பிராணசக்தி கீழே வந்து அந்த டைஜஷனுக்காக அதிகம் ஒர்க் பண்ணாது. அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பாடி ரொம்ப இலகுவா ஆகிடும், லைட் வெயிட் ஆகிடும். அதுதான் தபஸோட இது. ஹிதம்ன்றதுக்கு அர்த்தம் சாத்விகம். அப்புறம் மிதம் அப்படின்றதுக்கு வந்து அளவுக்கு பேர் வந்து மிதம் அப்படின்னு பேர். மிதாகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அளவான ஆகாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ம் இருக்கணும். ஆனால் கூட என்ன இருக்கணும்? நான் விரத காலத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விரத காலம் இருக்குங்க அப்படின்னா பொதுவாகவே வீட்டில் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணும்போதே பற்ற வைக்கும் போதே வீட்டில் என்னோட பூர்வாசிரமத்தை அம்மாலாம் பார்த்துருக்கேன். குக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிப்பொன்றம் போடுவாங்க. நான் திரிப்போனேன், குக்கருக்கு திரிப்பொன்றமா அப்படின்னு. அப்போ குக்கருக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கருக்கு திரிப்பொன்றோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரிப்பொன்றோம், இதெல்லாம் போட்டு அக்னி பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரசாதம் இல்லாத நாள் இருக்கவே இருக்காது. முதல்ல ஆகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆஃபர் பண்ணதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். அப்போ ஆஃபர் பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிட்றதுக்கு பேர் மேத்திய ஆகாரம்னு பேர், மேத்திய அன்னம். மேத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஃபர் பண்ணப்பட்ட பிரசாதம். யஜ்யத்துக்கு உகந்ததுக்கு பேர் மேத்தியம்னு பேரு. அப்ப ஹிதம் மிதம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தியம். இந்த 3ம் சேர்ந்து இருக்கிற ஆகாரம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தியை கொடுக்கும். அதுதான் தபஸு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இதுல வைஷ்ணவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா மேத்தியம் இருக்கும், நெய்வேத்தியம். டாக்கூருக்கு நெய்வேத்தியம் பண்ணாம சாப்பிடவே மாட்டாங்க நார்த் இந்தியாவில் சாதுக்கள்லாம், வைஷ்ணவ சாதுக்கள் ரொம்ப. ஆனா வைஷ்ணவ சாதுக்கள் சாப்பிட்ற அளவு இருக்கு பாத்தீங்களா, மிரண்டு போயிடணுங்க. ஐயோ என்ன ஃபுட்டு சாப்பிடுவாங்க, வெரைட்டியா. ஏகாதசி அன்னைக்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஜவ்வரிசியில வந்து பாத்தீங்கன்னா வடை செய்வாங்க. அதாவது உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா வடையெல்லாம் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு சாப்பிடக்கூடாது, பலகாரம்னு பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பலகாரம்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது சாப்பிடுவான். பால் பாயசம், கீர் சாப்பிடுவான். அது பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப மிதம் இருக்கானா? மேத்தியம் இருக்கு, ஆஃபர் பண்ணப்பட்டது. ஆனா வந்து மிதம் இருக்கானா? மிதம் இல்லை. மிதம் இல்லாத ஃபுட் வந்து என்ன ஆயிடும்? ஹிதமா இருக்காது. அப்ப இந்த 3 லட்சணங்களோட இருக்கிற ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு பேரு தபஸ்ன்னு பேரு. அடிச்சா இப்பவே நம்ம பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்னு என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சரிய சொல்றாரு, பரம பவித்ர பிரணவாதி மந்திர ஜபஹ சுவாத்தியாய. யாராவது சுவாமி எப்ப பார்த்தாலும் ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்காரு, ஓங்காரத்தை சொல்லிட்டு, நான் எல்லாம் சொல்லலைங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தது பெரியவங்க. பாருங்க, சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதும் போதே சுவாத்தியாயத்துக்கு அர்த்தம் எழுதும் போது என்ன பண்றாரு? பரம பவித்திரம்னா ரொம்ப மேலான சுத்திகரணம் பண்ணக்கூடிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணவாதின்னு எழுதிட்டார். ஆரம்பிக்கும் போதே பிரணவம் தான். பிரணவம் மாதிரியான இருக்கிற ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, இது மாதிரி பரம பவித்திரம் பண்ணக்கூடிய காயத்ரி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பரம பவித்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள். அது மாதிரி மந்திரங்களோட ஜபத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம், சுவாத்தியாயகன் பேர். கீதால சொல்லும் போதே வந்து சொல்றார், பவித்ரானாமிக ஓங்காரக. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நான் பவித்திரம் செய்பவைகளில் ஓங்காரமாக இருக்கின்றேன். பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்கள்லையும் நான் பிரணவமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா பவித்திரம் பண்றதுலயே உத்கிருஷ்டமான பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த ஓங்காரம் முதலிய ஜபம்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை ஜபிக்கிறதுக்கு பேர் சுவாத்தியாயம்னு பேர். கூட நம்ம என்ன எடுத்துக்கணும், இதுல பாத்தீங்க அப்படின்னா பாஷ்யத்துல சொல்லியிருந்தார் வியாசர், என்ன சொல்லிட்டார், மோட்ச கிரந்த அத்தியனம். இந்த யோக சாஸ்திரத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து வேதாந்தத்தையோ பகவத்கீதையோ சிரவணம் பண்றது, மனனம் பண்றது, நிதித்தியாசனம் பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா சுவாத்தியாயம்னு பேர். அடிச்சா சுவாத்தியாயத்துக்கு மந்திர ஜபம் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆதின்னு போட்டிருக்கு. இதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்னன்னா பிரணவ ஜபம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்னு மத்த எல்லாரும் பேசுறாங்க. வியாசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரணவ ஜபத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்னு பேர் வச்சிருக்கு. அப்ப மற்ற ஜபங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துல சேர்க்கல. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, சதாசிவ பிரம்மேந்திரர் ஆதின்னு போட்டிருக்காரு. நமசிவாய மந்திரம், ஓம் நமோ நாராயண மந்திரம், இது மாதிரியான நல்ல மந்திரங்களையும் சாத்வீகமான மந்திரங்களையும் எடுத்துக்கிறார். அப்ப 2 ஆயிடுச்சு, சுவாத்தியாயம், மோட்ச கிரந்த அபியாசம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபம். இது அப்புறம் 3வது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரணிதானம், ஈஸ்வர பிரணிதானம் இருக்கா. அது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரே, ஈஸ்வரன் இடத்துல ஈஸ்வரன் என்ன பண்ணியிருக்கார், லீலையா தன்னுடைய லீலையினால. லீலா என்னது, சாமியோட லீலா என்னதுப்பா, மாயாதான், ஒரே லீலா தான். அம்மா எப்பவுமே விளையாட்டு தான். லீலானா என்ன அர்த்தம், விளையாட்டு. அம்மா எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய லீலையினால ஈஸ்வரன் என்ன பண்றார், ஸ்வீகிருத, லீலையா ஸ்வீகிருதன்னு எடுக்கலாம், இல்லைன்னா மாயையா ஸ்வீகிருதன்னு எடுக்கலாம். மாயையினால வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்கார், ஸ்வீகிருத அதிமனோகர அங்கே, அதிமனோகரமான அங்கம். பாத்தீங்கன்னா சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பாத்தீங்கன்னா சுவாமியும் அம்பாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்ன சௌந்தரியம், என்ன சௌந்தரியம். விநாயகரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், மனசு வந்து எவ்வளவு சந்தோஷப்படுது. முருகரை வந்து பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அழகன் இருக்கிறதுலே உலகத்திலே அழகானவன் வந்து யாரு, அவன் தான். அம்பாலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ அந்த எனக்கு ஒரு ஆசிரமம் இருக்கு, ஓல்டேஜ் ஹோம் ஒன்று இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பாள் இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு வந்து காலையில பாடம் எடுக்கும் போது முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் நான் அபிஷேகம் பண்ணுவேன். அந்த அம்மா வந்து அந்த ஓனருக்கு வந்து பண்ண முடியாது, ஹெல்த் சரியில்லாம இருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாள் சுவாமி எனக்கு பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆத்மார்த்தமா, பூஜாரின்னு தனியா இல்லை, நான் தான் போய் பண்ணுவேன். ஏகாந்த பூஜைன்னு சொல்லுவேன். ஏகாந்த பூஜை பண்ணா ஐயோ அந்த அம்பாள் வந்து சௌந்தரியம்னா அவ்வளவு சௌந்தரியம், என்ன சௌந்தரியம், அப்படியே மனசுலயே நிற்கும். அந்த பளிங்கு கல்லு, கருப்பு கல்லு, ஐயோ மூக்குத்தியை எடுத்துட்டு நான் தான் போடுவேன். எல்லாத்தையும் நிர்மாலியம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏக்க வஸ்திரம் மட்டும் அம்மா கிட்ட இருக்கும், மற்ற எல்லாம் நிர்மாலியம் பண்ணிட்டு பார்த்தா ஐயோ அப்படியே நான் பூஜை பண்ணி முடிக்கும் போதே எனக்குள்ள ஆவேசம் வந்த மாதிரி ஆயிடும். அவ்வளவு பாவம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கமா வந்து ரசிச்சு ரசிச்சு பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த ஒரு மூக்குத்திய மூக்குல மாட்டணும்னு ஒரு சௌந்தரியம் வரும் பாருங்க. அம்பாளுக்கு வந்து மூக்குத்தி, துர்கை அம்மனுக்கும் அம்பாளுக்கும் வந்து அந்த மூக்குத்தியில இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து பாருங்க, என்ன அழகு, போட்டோன்னு இதாயிடும். இது மாதிரி எல்லா ரூபங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா மாயையினால சுவாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அநேக ரூபங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிமனோகர அங்கங்கள் ஒவ்வொன்றும் அம்மாவோட இந்த சின்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதை பண்ணணும். நல்ல சிற்பியா இருந்தானா இந்த 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 இடம், இந்த வாய்க்கு கீழே இருக்கிற அந்த பாகத்தை ஒழுங்கா அம்பாளுக்கு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதாங்க, அம்பாள்கிட்ட வந்து தெய்வீகம் வந்துடும். அது மாதிரியான பிளேஸ் அம்பாளுக்கு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொஞ்சலாம் போல இருக்கும். அது மாதிரி என்னன்னு கேட்டா அதிமனோகர அங்கே பரமகுருவா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இடத்துல நான் ஒரு சின்ன விக்கிரகம் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்துட்டேன் நானு. அந்த விக்கிரகத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண விக்கிரகம், நல்ல பஞ்சலோக விக்கிரகம், ஒரு அடி இருக்கும். இந்த விக்கிரகத்தை எடுத்து என்னோட வேலை என்னன்னா சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கும் போது, ஏகாந்தமா இருக்கும் போது, யாருக்கும் தெரியாது இல்லை, நான் ரூம்ல தானே இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பார்த்து அலங்காரம் பண்றது. எப்படிலாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணி பாக்குறது. அந்த ஃப்ளூட்டையும் அந்த கன்னத்தையும் இதையும் இந்த ஒரு குட்டி குழந்தைய வந்து கொஞ்சனா எப்படி கொஞ்சுவோமோ அது மாதிரி அந்த விக்கிரகத்தோடையே இருக்கிறது. நம்ம சாப்பிடும் போதெல்லாம் அவருக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுறது. சாப்பிட மாட்டார், ஆனா சாப்பிட்ற மாதிரி பாவம். நம்ம எது பண்ணாலும் சில சமயம் ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா படுக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவனை போட்டு அது பக்கத்துல மேலையும் போட்டு நம்ம படுத்துக்கிறது. யார் கேட்க போற, ஆச்சாரமாவது அனுஷ்டானமாவது மண்ணாங்கட்டி. பகவான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல படுத்தா வேணாம் நான் சொல்ல போறாரு, நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்கிறது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம குருவா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இடத்துல அவர் லீலையினால ஸ்வீகாரம் செய்யப்பட்ட அவரோட அதிமனோகரமான மனதை மயக்கக்கூடிய அந்த ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காயவாங் மனோபிர் நிர்வர்த்திதோ பக்தி விசேஷக பிரணிதானம். நம்ம உடம்புனால காயத்தினாலையும் நம்ம வாக்குனாலையும் நான் அப்ப என்ன பண்ணுவேன், கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். அம்பாளுக்கு போகும்போது லலிதாம்பிகா, நான் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தது வந்து லலிதாம்பிகா. நான் வந்து பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு போவேன். 4:30 மணிக்கு போய் நல்லா அபிஷேகம் பண்ணி 1 மணி நேரம் நல்ல திருப்தியா அபிஷேகம் பண்ணி அந்த புடவை கட்டுறது இருக்கு பாருங்க, அந்த அம்மா வந்து விசேஷம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அயன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த புடவைய, அந்த பட்டு புடவை அந்த ஃபிளீட் எல்லாம் வச்சு கரெக்டா வச்சு அந்த அம்மாவோட ஹிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டியானம் போட்டு அந்த புடவையை கட்டி அந்த ஒட்டியானம் போட்டு அந்த ஃபிளீட் எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ராணி மாதிரி இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அபிஷேகம் பண்றேன், தேகத்தினால அபிஷேகம். அதுக்கப்புறம் எல்லா அபிஷேகம் முடிச்சோடனே கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர பாராயணம், லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லிக்கிட்டே, அப்புறம் ஸ்ரீ சுக்தம், பூ சுக்தம், இதெல்லாம் சூக்தங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம். வாக்கு காயத்தினால வாக்குனால கூடவே வந்து பாத்தீங்கன்னா மனோபிர் நிர்வர்த்திதா, மனசுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜபிக்கிறது, சிந்தனை பண்றது, பாவிக்கிறது, இதெல்லாம் மனசுனால. இப்ப நான் சொல்றேன்ல, சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார ஒரு பரவசம் உண்டாகும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதனால இப்ப திரும்ப போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அந்த ரூபம் வந்து அப்படியே இருக்கு, மனசுக்குள்ளார நினைச்சுக்கிறேன், பாவிக்கிறேன். அப்போ வந்து இந்த 3 செய்யக்கூடிய பக்தி விசேஷம், நிர்வர்த்தித்தகனா செய்யக்கூடிய பக்தி விசேஷம் எதுவோ அந்த பக்தி விசேஷத்துக்கு பேரு தான் பக்தி விசேஷம்னா பஜசேவாயாம். தாத்து வந்து பாத்தீங்கன்னா பஜசேவா. பஜன்றதுக்கு அர்த்தம் பஜனை, பஜனைனா சேவனம் அப்படின்னு அர்த்தம். நான் வந்து உடம்புனால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜனை பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவா பண்றேன், பக்தி பண்றேன். இந்த வாக்குனால ஸ்தோத்திரங்களை சொல்லி பூஜை பண்றேன், அர்ச்சனை பண்றேன், சேவை பண்றேன். மனசுனால சிந்திக்கிறேன், தியானிக்கிறேன், பாவிக்கிறேன், அப்படி வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றேன். இந்த மாதிரி பண்ணக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசேஷம், அதுக்கு பேரு பிரணிதானம் அப்படின்னு பேரு. ஏகாந்த பக்தி. கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஆள் வந்துட்டாங்கன்னா சரியா இருக்காது. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற அம்பாள் பூஜையோ இல்லை என்னோட தனிப்பட்ட முறையில பண்ற பூஜையோ நமக்கு இஷ்டப்படி பண்ணலாம். ரூமை பூட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணலாம், யாரும் பைத்தியம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல பண்ணீங்கன்னா எது பைத்தியம் பாரு, ஏதோ பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு, ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் விடணும்ன்றோம். இதே நம்ம தனியா உட்காந்துட்டு பண்ணினீங்கன்னா நீங்க பேசலாம். ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்பாள்கிட்டயோ இல்ல சுவாமிகிட்டயோ நீங்க சண்டை போடலாம். பஞ்சு நாளா வந்து சில சமயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்து 4 குத்து குத்துவாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு. இதை வந்து நீங்க எங்கேயாவது வெளியில இருந்துட்டு பண்ண என்ன ஆகும், ஐயோ பாவம் பைத்தியம் முத்தி போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தமா இருந்துகிட்டு நீங்க பாவிக்கிறதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல பாவசுத்தியை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம். அப்ப பாருங்க 2 கேட்டகரி. சதாசிவ பிரம்மேந்திரர் இந்த 3 பண்ணக்கூடிய பக்திக்கு வந்து விசேஷமான பக்தி. விசேஷ பக்தி என்ன அர்த்தம், ஏகாந்த பக்தி. ஏகாந்த பக்தியில என்ன இருக்கு, சங்கல்பம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை இஷ்டப்படி பண்ணலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரமும் பூஜை பண்ணலாம், 2 மணி நேரமும் பூஜை பண்ணலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இதே நீங்க வந்து எங்கேயாவது கோயில்ல எங்கேயாவது பண்றீங்க அப்படின்னா ருத்ரம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணுங்க சிவபெருமானுக்கு அப்படின்னா 12 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ருத்ரத்தை சொல்லி முடிக்கணும். ஸோ வேகமா சொல்லி அபிஷேகத்தை பண்ணி வேகமா தொடச்சி நம்ம வந்து பாவிக்கவே முடியாது. அதே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்த பூஜை பண்ணினீங்கன்னா விசிராந்தியா ஒரு நல்லா வந்து பொறுமையா ஒவ்வொன்றா பண்ணலாம். டைம் பவுண்ட் ஆகாது, சங்கல்பம் தேவை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அப்ப பக்தி விசேஷத்துக்கு பேர் தான் பிரணிதானம்னு இங்க சொல்லியிருக்கார். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வியாச பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கு, 2 லட்சணம் பிரணிதானத்துக்கு. கர்ம பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தியாகம். இதுதான் பிரணிதானம்னு வியாசர் சொல்றார். அப்ப அதை பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிறதையும் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், இது எல்லாத்தையும் நிஷ்காமியமா பண்ணணும். எல்லா கர்மத்தையும் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு பக்தியோட சமர்ப்பணம் பண்ணணும். எல்லா கர்மத்தையும் நீ தான் பண்ற, நான் வெறும் டூல் தான், வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு பாவிக்கணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப 2த்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் தானி அவைகளை
கிரியாரூபத்துவாத். ஐயோ சாமி, நீங்க சொன்னதெல்லாம் கிரியாரூபம் தானே சுவாமி, செயல் தானே, ஒரு கர்மா தானே சுவாமி. கிரியாரூபத்துவாத் யோக சாதனத்துவாச்ச. வெறும் கிரியா மட்டும் இல்லை. அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்ப பாத்தீங்கன்னா மனசமாதானம் உண்டாகிற மாதிரி பண்றீங்களோ அப்ப அது யோகமா மாறிடுது. கர்ம யோகமா பண்றீங்க, ஈஸ்வரார்ப்பணமா, எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. தபஸ் பண்றீங்க, அதையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. எனக்கு எந்த பலனும் வேணாம், பகவானே நீதான் வேணும் அப்படின்னு தபஸ் பண்றேன். நான் பண்ணல தபஸ், நீதான் பண்றேன்னு பாவிக்கிறேன். அதே மாதிரி சுவாத்தியாயம் பண்ணும் போதோ ஓங்கார ஜபம் பண்ணும் போதோ எனக்கு எந்த பலனும் வேணாம், நீதான் வேணும். நான் பண்ணல ஜபத்தை, நீதான் பண்ற அப்படின்னு பண்றது. நாம் பாடம் படிக்கல, மோட்ச கிரந்தத்தை நாம் பாடம் படிக்கல, நீதான் உள்ள இருந்து என்ன இதை படிக்க வைக்கிற. இதோட பலன் என்ன வேணும், பகவான் நீதான் நான் உன்னை பிராப்தி பண்றதுக்காக தான் நான் இந்த சுவாத்தியாயத்தை நான் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். எந்த கர்மத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும், சமத்துவம் யோக உச்சியதே. கீதால சொல்லியிருக்கோம்ல. அப்ப ஈஸ்வரார்ப்பணமா பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும், சமத்துவத்தை கொடுத்துரும். கிரியாதான், கர்மம் தான். ஆனா கர்மத்தையே நீங்க பலன உத்தேசம் பண்ணாம பண்ணும்போது என்ன ஆயிடுது, யோகமா மாறிடுது. அதனாலதான் அதுக்கு பேர் கர்ம யோகம்னு கீதால சொல்லுது. கர்மம் பந்தப்படுத்தும், கர்மயோகம் சமத்துவத்தை கொடுத்து லிபரேஷனை கொடுக்கும். அப்ப அந்த கர்மயோகத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க கிரியா யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரியா ரூபமா இருந்தாலும் கிரியாரூபத்துவாத் யோக சாதனத்துவாத்துச்ச, இது யோகத்துக்கு சாதனமா இருக்கிறதுனால அதனால பாத்தீங்கன்னா கிரியா யோகோ, கிரியையோட யோகத்தை சேர்த்து கிரியா யோகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது சுத்த சாரூபிய லக்ஷண ஆசிரயனேன நிரூபியந்தே. இது பாத்தீங்கன்னா சுத்த சாரூபிய லட்சணம். இதை இந்த கிரியா யோகம் பாத்தீங்கன்னா என்ன எதோட சேர்த்து சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமான சாரூபிய லட்சண ஆசிரியனேன. எதை சாரூபியம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனையே சார்ந்து. அதனாலதான் சொல்லுவோம், கர்மயோகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வேணும், தபசுக்கும் ஈஸ்வரன் வேணும், அப்போ யோகத்துக்கும் ஈஸ்வரன் வேணும். எதை எடுத்தாலும் ஈஸ்வரன் இல்லாம ஒண்ணும் இல்லை. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனையே பாத்தீங்க அப்படின்னா சுத்த சாரூபிய லட்சணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சுத்தமான ஈஸ்வர ரூபத்தையே சார்ந்து இருந்துகிட்டு, அதையே டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு, ஈஸ்வரனையே டிபெண்ட் பண்ணி இருந்துகிட்டு எதை நம்ம பண்றோமோ அது சுத்த சாரூபிய, அதான் சொல்ற சுத்த சாரூபிய லட்சண ஆசிரியனேன. அதையே அபேட்சா பண்ணி, அதையே டிபெண்ட் பண்ணி, பகவானையே டிபெண்ட் பண்ணி எது நிரூபணம் செய்யப்படுதோ அந்த கிரியையும் கூட என்ன ஆயிடுது, யோகமா மாறிடுது. கிரியாதான். ஆனா நீங்க யாரு டிபெண்ட் பண்ணி பண்றீங்க, லோகத்தை இல்ல. நீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்கன்னா ஆசிரியம் வேற மாதிரி ஆயிடுது. அப்ப பகவானையே சார்ந்து பகவானையே தத்பரமா வச்சுக்கிட்டு லட்சியமா வச்சுக்கிட்டு பகவானுக்காகவே தபஸ்வாத்தியா ஈஸ்வர புனிதானம் பண்றீங்கன்னா அது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யோகமா ஆயிடுது. அதனால பாத்தீங்கன்னா நிரூபியந்தே ஆயுர் கிருதம் இதுவத் இத்தியர்த்தக. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுர்வை கிருதம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவோம். ஆயுர்வை கிருதம். கிருதம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நெய்யுக்கு பேரு கிருதம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஆயுர்வை கிருதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெய்யுக்கு பேரு ஆயுள்னு பேரு. நெய்யுக்கு பேரு இன்னொரு பேர் என்னது, சினானிம்ல பாத்தீங்கன்னா ஆயுகு. நெய்யுக்கு பேரு ஆயுகு அப்படின்னு பேர், ஆயுள். ஏன்பா பேர் வச்சிங்க அப்படின்னா நெய் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா ஆயுள் விருத்தி ஆகும். இப்ப நெய் இல்லை, முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பசு நெய் தானே கிடைக்கும், பசுமாட்டு நெய் கிடைக்கும். நல்லா டெய்லி ஒரு ஸ்பூன். இப்ப கூட ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க டெய்லி பசுமாட்டு நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயுள் நல்லா ஸ்திரமாகும், ரோகம் வராது அப்படின்னு. இப்ப எல்லாம் நிறைய எல்லாம் மாட்டு நெய்யும் டால்டாவும் போட்டுதான் பேக்கிங்கே நடக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா டால்டாவை போட்டுதான் மிக்ஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நல்ல மாட்டு நெய்யை சாப்பிட்டோம், பசுமாட்டு நெய்யை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி ஆகும். ஆயுளை விருத்தி பண்றதுக்கு காரணமா இருக்கிறது நெய், பசு நெய். அந்த பசு நெய்க்கே பேர் பாத்தீங்கன்னா ஆயுகுன்னு பேர் வச்சாச்சு. ஆயுளை வளர்க்கறதுனால காரணத்துக்கு காரியத்தோட பேரை வச்சிருது. அதே மாதிரி இந்த கிரியான்றது என்னது, தபசு ஒரு கிரியா.
அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்ன்றது ஒரு கிரியா, மானச கிரியா, வெளியில பண்ற கிரியா. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், அர்ச்சனம், பூஜனம்லாம் கிரியா. இதெல்லாம் கிரியாவா இருந்தாலும் கூட இது என்னவா இருக்குன்னா எதை கொடுக்குது? யோகத்தை கொடுக்குது, சமத்துவத்தை கொடுக்குது. அதனால கிரியையா இருந்தாலும் கூட இதை நம்ம என்ன பண்றோம்? யோகமா சொல்றோம். கிரியா யோகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி நெய்ய கீய பாத்தீங்கன்னா ஆயுகுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி கிரியையா இருந்தாலும் கூட இத யோகம்னு நம்ம சொல்றோம். கிரியா யோகா அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் 2வது சூத்திரம் ஆரம்பிக்குது. கிமர்த்தம் இத்யத ஆக. இந்த கிரியா யோகம் பாத்தீங்கன்னா எதற்காக செய்யப்படுது சுவாமி? கிரியா யோகத்தினால என்ன பிரயோஜனம் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டா, இத்யத ஆக, இது இந்த விதமா கேள்வி கேட்டா அத ஆக, அதனால இந்த 2வது சூத்திரம் செய்யப்படுகிறது. 2வது சூத்திரம் என்னது? சமாதி பாவனார்த்தஹ க்லேஷதனுகரணார்த்தஸ்ச. சமாதி பாவனார்த்தஹ க்லேஷதனுகரணார்த்தஸ்ச. சூத்திரம் பாத்தீங்கன்னா இதுதான். சமாதி பாவனார்த்தஹ. இந்த கிரியா யோகத்தை பண்ணும்போது மெயின் பர்பஸ் என்ன சுவாமி? சமத்துவம் யோக உச்சியத்தை. கீதால சொன்னதுதான் சமத்துவம் யோக உச்சியம். சமத்துவம் தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோகத்தை அடையிறதுக்காக தான் இந்த கிரியா யோகம் எல்லாம். கர்மமா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு ஈஸ்வரார்ப்பணமா பண்றோம் அப்படின்னா சமத்துவத்தை அடையிறது. அந்த சமத்துவம் தான் யோகம்னு சொல்லப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா யோகம்னா என்னது? சமாதி. அப்ப சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்? மனசோட சமநிலையை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? சகுன உபாசனைகள் எல்லாத்தையும் பண்ணி சவிகல்ப சமாதி எல்லாம் அடைய முடியும். அதுக்கப்புறம் நிர்விகல்பத்து வரைக்கும் போகணும் அப்படின்னா என்ன வேணும்? அந்த சமத்துவம் வேணும். அதனால பாத்தீங்கன்னா கிரியா யோகத்தோட மெயின் பர்பஸ் எது அப்படின்னா சவிகல்ப சமாதி 6, சம்பிரஜாத சமாதின்னு சொல்றோம்ல 6. அதுக்கப்புறம் அதை தாண்டி நிர்விகல்ப சமாதி, அசம்பிரஜாத சமாதி. இந்த சமாதிகளை அடைவதற்கு, பாவனை செய்வதற்கு சமாதி பாவனார்த்தக, அர்த்தகன பிரயோஜனம். சமாதியை பாவம் செய்வதை பிரயோஜனமாக கொண்டவைகள் தான் இந்த கிரியாயோகம். சமத்துவம் என்னன்னா பாவிக்க முடியாது சுவாமி. இப்ப நான் சொல்றேன்ல, அம்பால பாத்தீங்கன்னா இப்ப நான் பாதியில நிப்பாட்டிட்டேன், ஓவர் ஆயிடும் அப்படின்னு. நீங்க அம்பாலை பத்தி பேச சொன்னீங்கன்னா பாட்டுக்கு நான் விளாவடியா பேசிக்கிட்டே இருப்பேன். சாமியை பத்தி பேசுங்க அப்படின்னா பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பேன். நான் அபிஷேகம் பண்ணதுல இருந்து கதையா உங்களுக்கு சொல்லுவேன். நான் அப்புறம் போர் அடிச்சிடும். அப்ப பாத்தீங்கன்னா பாவிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா அந்தக்கரண சுத்தி இல்லாம பாவிக்க முடியாது. பாவனை வராது. வெறும் ஸ்தூலமா பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அந்த ஸ்தூலத்தை பாத்தீங்கன்னா சிங்க் பண்றது எது அப்படின்னா அந்த பாவம் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிசு பிசு, ஒரு ஸ்நேகம் வரும். ஸ்நேகம் வந்தாதான் அந்த ஈஸ்வரன் மேல நமக்கு ஒரு காதல் வந்தாதான் அது உதாரணத்தை கொடுக்கும். அப்ப பாவம் பாத்தீங்கன்னா சமாதிக்கு பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குன்னா சவிகல்ப சமாதி எல்லாத்துலயுமே ஒரு நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு பாவிச்சு 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 பாவிச்சுதான் நீங்க அந்த சமாதி அட்டைன் பண்ணணும். ஒன்றி போகணும், அந்த அந்த வஸ்துவோட ஒன்றி போகணும். ஒரு விக்கிரகத்தை ஆராதனை பண்ணி அதுல வெறுமனே பண்ணினீங்கன்னா பாவம் சித்திக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பாவனா சித்திச்சாதான் உங்களால முடியும். அந்த பாவனை சித்திக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்தக்கரண சுத்தி வேணும். அந்த அந்தக்கரண சுத்தி எதனால கிடைக்கும் சுவாமி அப்படின்னா இந்த கிரியா யோகத்தினால மட்டும்தான் அந்த அந்தக்கரண சுத்தி கிடைக்கும். அதனால நீங்க என்ன பண்ண முடியும்? பாவனா சித்தி உண்டாகும். அதனாலதான் நீங்க சமாதியை பாத்தீங்கன்னா பாவிக்க முடியும். அப்ப மெயின் பர்பஸ், கிரியா யோகத்தோட மெயின் பர்பஸ் சமாதி பாவனை செய்வதற்காக கிரியாயோகம் முதல் பர்பஸ். ஆனா அதுக்கு நடுவுல நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கே சுவாமி. நான் சமாதி பண்றதுக்கு முன்னாடி நிறைய கிளேஷங்கள் ரொம்ப பெருசு பெருசா நிக்குதே. கிளேஷம்னா என்னது? அஸ்மிதா, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 5 இருக்கே சுவாமி. இந்த 5 பாடா படுத்துது. அந்த பகவானோட என் மனசு ஒன்னாகாம தடுத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ பால் வச்சுட்டோமே, பால் வச்சுமா இல்லையா, போனா போகுதுன்னு ஒரு தோணணும்ல. நம்ம உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு உட்காருவோம். அப்பதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா, ஆஃப் பண்ணலையா, குக்கர்ல பாத்தீங்கன்னா தால் வச்சமே ஆஃப் பண்ணுமா இல்லையா, பால் வச்சமே ஆஃப் பண்ணுமா இல்லையா, பேப்பர் காரன் வருவானே, இந்த
பிளிப்கார்ட் வருவானே, ஆர்டர் பண்ணியிருந்தோமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிந்தனையும் எப்போ வரும்? தியானம் பண்ண உட்கார்ந்துதான் வரும். எல்லாம் வந்து நிற்கும். மாத்திரை போட்டோமா இல்லையா, சுகருக்கு மாத்திரை போட்டோமா இல்லையா, பிபி மாத்திரை போட்டோமா இல்லையா, ஏன் முன்னாடிலாம் வராது. அது உட்கார்ந்து பகவான் இடத்துல சமாதி பண்ணும் போதுதான் ஊர்ல இருக்கிறதெல்லாம் வந்து தலையில வந்து நிற்கும். சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா பகவானை விட்டுட்டு ஊர்ல இருக்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தம்? கிளேஷம்னு அர்த்தம். இந்த மனசு சஞ்சலப்படுதுல, கிளேஷம். அப்ப அந்த கிளேஷத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்ண முடியுமா, பாவிக்க முடியுமா? பகவானே நீதான் எல்லாம் பண்ண முடியாது. பேர குழந்தை வரும், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிட்டு போவோம் பேர குழந்தை. அப்புறம் வந்து பொண்ணும் பையனும் வந்துட்டு போவாங்க. ஐயோ யூஎஸ்ல இருக்காரு, அவருக்கு வத்த குழம்பு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம வத்த குழம்பு சாப்பிட்றோமேனு நம்ம வத்த குழம்பு வச்சிருப்போம். பையனை பத்தி சிந்தனை போயிடும். ஐயோ பையன் வந்து மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இச்சப்பட்டானே, மோர் குழம்பு இருந்தா நல்லா இருக்குமே, பையன் சாப்பிட்றானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பையன்கிட்ட போயிடும். அமெரிக்கா போகும், லண்டன் போகும், ஆஸ்திரேலியா போகும், எல்லாத்துக்கும் போகும் இந்த மனசு. ஏன்? கிளேஷம், ராகம், துவேஷம், அஸ்மிதா, அபினிவேஷம் இதெல்லாம் வந்துடும். அப்ப இந்த கிளேஷங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுகரணம் ஆகாம, மெலிஞ்சு போகாம என்ன ஆகாது? உங்களுக்கு பாவனை சமாதி பண்ண முடியாது, மனசு சமத்துவம் பண்ண முடியாது. அப்ப இந்த கிரியாயோகம் முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் பர்பஸ் சமாதியை பாவிக்கிறதுக்கு அதுக்கு என்ன வேணும்னா கிளேஷங்கள் தனுவாகணும். அந்த கிளேஷங்களை தனுகரணம் பண்றதுக்காக இந்த கிரியாயோகம் பிரயோஜனப்படுகிறது. அப்ப கிளேஷ தனுகரண அர்த்தம்னா பிரயோஜனம். கிளேஷங்களை தனுகரணம் மெலிய செய்வதை பிரயோஜனமாக கொண்டவை கிரியாயோகா. அப்ப கிரியாயோகத்துக்கு 2 பிரயோஜனம். முதல்ல நம்ம பண்ண அபியாசம் பண்ண மனசுல இருக்க கிளேஷங்கள் எல்லாம் மெதுவா 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 இதாகும். தபஸ் இருக்குல்ல, நாங்க சொல்லுவோம்ல நர்மதா பரிக்கிரமம் இதெல்லாம் போறது. நான் ஊர்ல இருந்து போகும்போது எல்லாம் சிட்டி பாண்ட் தானே. ரிஷிகேஷ்ல கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் யாத்திரையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சும் போது, யாத்திரையெல்லாம் ஏகாந்தமா பண்ணும்போது காட்டுல எல்லாம் போகும்போது பயம் இருக்குமா? பயம் இருக்கும்ல, இருட்டு பார்த்தா பயம். சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு தான் யூரின் பாஸ் பண்றதுக்கே போவோம். அக்கா, அம்மா, பிரதர் யாரையாவது கூட்டிகிட்டு தான் வெளியிலேயே இருட்டுல போவோம். ராத்திரியில எந்திரிச்சோம் அப்படின்னா பயம் வந்துடும். அப்ப இந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல, இப்ப கூட பெரியவங்களுக்கு எல்லாம் இன்னும் பயம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம்லாம் எப்ப சுவாமி போயும்? அது ஒரு கிளேஷம் தானே சொல்லியிருக்கோம். பயம்ன்றது ஒரு கிளேஷம். எப்ப சாமி போனா தபஸ் பண்ணீங்கன்னா கிளேஷம் எல்லாம் போயிடும். ஐயோ 2 நாள் சாப்பிடணும்னா என்ன ஆயிடும்? தபஸ் பண்ணுங்க, 2 நாள்ல 4 நாள் சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இந்த தபஸ் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளேஷங்கள் விட்டு போயிடும் உங்களுக்கு. சுவாத்தியாயம் ஓங்கார ஜபத்தை பண்ணவே வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்கள் மெதுவா மெதுவா தேஞ்சு போயிடும். பயமாவது மண்ணாங்கட்டியாவது என்ன செத்துவ போறோம் தானே, அதான உண்மை. புதுசா நீங்க மட்டும் சாக போறீங்களா, நான் மட்டும் சாக போறீங்க? உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அனாதி காலத்துல இருந்து எல்லா ஜீவராசியும் செத்து போயிட்டே இருக்கு. எதுக்கு பயப்படணும்? உண்மை தானே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பலம் வர ஆரம்பிச்சிடும், யதார்த்தம் புரிய ஆரம்பிச்சிடும். எப்ப நான் தபஸ் பண்ணாலும், இந்த ஓங்கார ஜபம் பண்ணாலும், எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு மேல அர்ப்பணம் பண்ணீங்க அப்படின்னா பகவான் பார்த்துப்பார். அவ்வளவுதான். நல்லது நடக்கட்டும், பொழைச்சு கிடந்தா பார்க்கலாம், பகவான் பார்த்துப்பார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்க வச்சார், அவர் தான் நம்மளை சாகடிக்கவும் போறார். அப்ப அவர் என்ன இஷ்டமோ அவர் நடக்கட்டும் அப்படின்ட்டு வந்து பகவான் மேல போட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கலாம். எப்ப வேணாலும் மரணம் வரட்டும், சுவாமி தானே பிரசாதமா கொடுக்க போறாரு மரணத்தையும். அப்ப என்ன ஆயிடும்? கிளேஷங்கள் எல்லாமே இந்த கிரியாயோகத்தினால என்னாகும்? தனுகரணத்தை அடையும், மெலிஞ்சு போயிடும். அப்ப தனுகரணத்தை அடைஞ்சது அப்படின்னா உங்களால பாவசக்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப பாவிக்க முடியும், ஈஸ்வரனை பாவிக்க முடியும். ஈஸ்வரன் தான் உள்ள இருக்காருன்னு பாவிக்க முடியும். ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காருன்னு பாவிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்திலேயே சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது எல்லாம் கிரியாயோகத்தோட பிரயோஜனம். 2 பிரயோஜனம். கிளேஷங்களை தனுகரணம் பண்றது, அதுக்கப்புறம் அது மூலமா சமாதியை பாவம் செய்யறது. 2 பாஷித்து சமாதேர் பாவனம் நிஷ்பாதனார்த்தம் அர்த்தக. சமாதி பாவனையை உண்டு பண்ணுவதற்கு, நிஷ்பாதனம்னா என்ன அர்த்தம்? சமாதி பாவனா இருக்குல்ல, அத நிஷ்பாதனம்னா உற்பத்தி பண்றது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவமே இருக்காது. எப்ப பாவம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானை நினைச்சா உங்களுக்கு கண்ணுல ஜலம் வரணும். உங்க சுவாமியை நினைச்சா, இப்ப எனக்குலாம் என்னோட ஆச்சாரிய சுவாமி நினைச்சா எனக்கு கண்ணுல ஜலம் வந்துடும். கிருஷ்ணரை நினைச்சா ஜலம் வந்துடும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா மனசு கரையுதுன்னு அர்த்தம்.
மனசு கரைஞ்சு போகுதுன்னு சொல்றோம்ல, பகவானோட கதையை கேட்டா கரையணும். ஒரு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா நமக்கு மனசு கரையணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாவன சிந்தனை இல்லைன்னா மெட்டீரியலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிஷின் மாதிரி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கர்மம் ஆயிடுது. பாவம் சேரும்போது அது பக்தி ஆயிடுது. பாவம் சேரும்போது அது உபாசனை ஆயிடுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதி பாவனத்தை உண்டு பண்றதுக்கு நிஷ்பாதனார்த்தம், நிஷ்பாதனம் அர்த்தா, உண்டு பண்ணுவதை பிரயோஜனமாக கொண்டது. அர்த்தகன அர்த்தம் பிரயோஜனம் சொல்லிட்டேன். அர்த்தம்னா பிரயோஜனம். அந்த அதை உண்டு பண்றதுக்கு பிரயோஜனத்தை உடையதாக எது இருக்கின்றதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பாவனார்த்தகான்னு பேர். எது? கிரியாயோகம். கிரியாயோகம் என்ன பண்ணுது? முதல்ல சமாதியை சமாதி பாவத்தை உண்டு செய்கின்றது, பாவனையை கிரியேட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ச ததோக்தக, அது அந்த விதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதமாவே சொல்லப்பட்டிருக்கு. எங்க சுவாமி அப்படின்னா கிளேஷானாம் தனுகரணம் சிதிலீகரணார்த்தக பிரயோஜனம் எஸ்ய. அடுத்து இரண்டாவது பிரயோஜனம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கிளேஷானாம் தனுகரணம். இரண்டாவது பிரயோஜனம் என்னது? முக்கிய பிரயோஜனம் சமாதி பாவம். அந்த சமாதி பாவத்தை உண்டு பண்றதுக்காக கிளேஷங்கள் தனுகரணமாகும். அந்த தனுகரணமாகிறதுனா என்ன அர்த்தம்? தனுகரணம்னா என்ன சுவாமி அப்படின்னா சிதிலீகரணார்த்தன்னு போட்டேன். நான் இன்னைக்கு காலையில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, ஆசனத்தோட தன்மைக்கு பேரு சிதிலீகரணம் சொன்னேன். ஆசனம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் நீங்க ஆசனம் பண்ணிட்டு இதுல உட்காருங்க, ஜபத்துக்கு தியானத்துக்கு உட்காருங்க 1/2 மணி நேரம். ஏன்னா ஒரு இதை சூரிய நமஸ்காரத்தை வந்து ஒரு 10-12 பண்ணிட்டு முதல்ல ஒரு 4-5 பண்ணுங்க, அப்படியே மெதுவா 10-12 வரைக்கும் வாங்க. ஒரு 12 சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு ஆசனத்துல உட்காரோன்னு வச்சுக்கோங்க, பாடி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அப்படியே லூஸா ஆயிடும். இந்த ஜாயிண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டாவே இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருப்பாங்க. அந்த பாடி டைட் ஆச்சு அப்படின்னா மைண்ட் என்ன ஆயிடும்? டைட் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியை சிதிலீகரணம் பண்றதுன்னு ஒரு முக்கியமானது. அப்ப சிதிலீகரணம்னா என்ன சுவாமி அப்படின்னா லூஸ் ஆக்குறதுன்னு அர்த்தம். சைத்தில்ய பாவம் பண்றதுன்னு அர்த்தம். லூஸ் ஆகுறது. அந்த லூஸ் ஆக்குறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்றோம், அந்த கிளேஷங்கள் இருக்குல்ல, அந்த கிளேஷங்கள் எல்லாம் நாட்டு மாதிரி முடிச்சா நம்ம மனசுக்குள்ளார எல்லா கிளேஷங்களும் நாட்டா இருக்கு. இந்த நாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ஆத்ம தரிசனம் உண்டான நிலையில நாசம் ஆயிடும். வித்யதே ஹிருதய கிரந்திஹி அப்படின்னு முண்டக்கோபனிஷத்துல சொல்லு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும்? லூஸ் பண்ணணுமா? இருக்கிற நாட்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அதை அவுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? நாட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி அதை இப்படி தட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், தட்டி கொஞ்ச நேரம் தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நாட்டெல்லாம் லூஸ் ஆகும். அது அப்புறம் ஈஸியா பிரிச்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முடியில வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு சுவாமி இருந்தார். நம்ம யாராவது ரொம்ப அகங்காரமா ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு இது தெரியும் அது தெரியும், ஓ அவ்வளவு தெரியுமா அப்படின்ட்டு. அவரு பெரிய முடி வச்சிருப்பார், ரிஷிகேஷ்ல இருந்தாரு, ஜடாதாரி, நல்ல பெரிய முடி அவருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓ நீ அவ்வளவு பெரிய ஆளா, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னு ஒரு முடி இருக்குல்ல, ஒரு முடியை தன்னோட தலையில வந்து டக்குன்னு பிச்சுவாரு. பிச்சு அந்த முடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டுருவாரு, ஒரு நாட்டு போட்டுருவாரு. முடிச்சு நாட்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில கொடுத்து இதை முடிச்சா இதை பிரிச்சுப்பாரு அப்படின்றவாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளு, உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அது தெரியும் இது தெரியும், உனக்கு அவ்வளவு தெரியுமா, நீ இவ்வளவு பெரிய ஆளு, அகங்காரி, அவ்வளவு அகங்காரம் இருக்கா உனக்கு, முடிச்சா இந்த முடிச்சுல வந்து பாத்தீங்கன்னா முடியில போட்ட முடிச்சு சின்ன முடிச்சு தானே, இதை முடிச்சு அவுத்துக்கோன்றுவேன். திணறி போயிடுவான். யாராலையும் ஒரு முடியை எடுத்து முடிச்சு போட்டு பாருங்களேன், நீ எப்படி அதை எப்படி ரிலீஸ் பண்றது? அவர் என்ன பண்ணுவார், எப்படிப்பா முடியும், ஒன்னால முடியுமா, முடியும் அப்படின்ட்டு அந்த முடியை வந்து நாட்டை வந்து என்ன பண்ணுவார், கையில வச்சுட்டு 2-3 தட்டு கட்டணும் அப்படின்னா ரிலீஸ் ஆயிடும். டெக்னிக் பாருங்களேன். நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அந்த முடியோல இருக்க நாட்டை வந்து நீங்க எடுக்கவே முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யுக்திசே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க குருநாதர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுக்தி இருக்கு, ஒரு ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கு. அப்ப இந்த நாட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளார முடிச்சா அவித்யா முடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அதோட குழந்தையா இருக்கு அஸ்மிதான்ற அகங்காரம் முடிச்சிருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் இருக்கு. இதெல்லாம் நாட்டா இருக்கு. இந்த நாட்டு எல்லாத்தையும் எப்படிப்பா கிளியர் பண்றது அப்படின்னா, அந்த கிரியா யோகம் பண்றதுனால முதல்ல என்ன ஆகும்? நாசமாகாது. என்ன பண்றோம்? தனுகரணம் பண்றதுதான் கிரியையோட பிரயோஜனம். அப்ப அந்த கிரியா என்ன பண்ணுதுன்னா, தனுகரணம்னா இங்க ஆச்சரியர் சொல்ற சிதிலீகரணம், லூஸ் ஆக்கிறதை பிரயோஜனமாக கொண்டது. இந்த நாட்டெல்லாம் முதல்ல லூஸ் ஆகணும், தளர்ச்சி அடையணும், தளர்ந்து போகணும். தளர்ந்து போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிதிலீகரணார்த்த பிரயோஜனம். எந்த கிரியா யோகத்திற்கு தனுவை வந்து அந்த கிளேசங்களை எல்லாத்தையும் தனுகரணம் பண்றது பிரயோஜனமா இருக்கோ அந்த கிரியா யோகத்துக்கு பேரு தனுகரணார்த்தகான்னு பேரு. அந்த கிரியா யோகம் ச ததோக்தக, அது அவ்விதமாகவே சொல்லப்பட்டது, சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏதத்து உக்தம் பவதி. சரி, இந்த கிரியா யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் வியாச பாஷ்யத்துல சொல்லாதத சதாசிவபிரமேந்திரன் நீங்க சொல்ற. இந்த கிரியா யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் சுவாமி? கிரியா யோகத்தை வந்து நித்தியம் கிளாஸ் கேட்கணுமா? சுவாத்தியாயம்னா என்னது? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம் இருக்கா? அப்ப தபஸ்னா என்னது? இந்திரியங்களை கிளேசம் கொடுக்கறது. 55 வயசுக்கு மேல ஆச்சுன்னா உப்பு இல்லாம மோர் சாதம் வச்சுங்க. அப்ப டெய்லி மோர் சாதத்தை உப்பு இல்லாம சாப்பிடுங்க. சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்காம காஃபி பால் டீ ஏதாவது குடிக்கிறீங்கன்னா சர்க்கரை போட்டுக்காதீங்க. முடிஞ்சா காஃபி டீயை குடிக்காதீங்க. காஃபி டீ அவாய்ட் பண்ணிடுங்க. மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. மோர் சாதம் சாப்பிடுங்க. மசாலாலாம் சேர்த்துக்காதீங்க. அப்போ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிதம் மிதம். சுவாமிக்கு ஆஃபர் பண்ணாம எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுங்க. நாகபாபாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சூப்பராக பண்ணுவாங்க. நாகபாபாட்ட போனீங்க அப்படின்னா முன்னாடி வந்து தூணான்னு சொல்ற அந்த அக்னி குண்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாமி ஒரு டீ அப்படின்னு போய் டீயை கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த நாகபாபா ஈஸியா என்ன பண்ணுவாருன்னா அந்த டீ கிளாஸ்ல இருந்து இந்த ஒரு விரலை விடுவார். டீ கிளாஸ்க்குள்ளாரே விட்டுருவார். விட்டு வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு அர்ப்பணம் பண்றாங்க. இப்படி பண்ணுவாரு. உள்ள விட்டு அப்படி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுவாரு. அதாவது ஒரு டீயை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணாம உள்ள விடுறது இல்லை. நீங்க ஆஃபரிங்கன்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா பிராணாய சுவாகா பானாய சுவாக உதானே மந்திரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு பாவம், அவ்வளவுதான். சுவாமி இப்படி எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு டீல வந்து ஒரு விரலை விட்டு அவ்வளவுதான். எதையாவது சாப்பிடுமா தூக்கி இப்படி போடுறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பகவானுக்கு ஒரு ஆஃபரிங் முடிஞ்சு போச்சு, வந்து உள்ள போடுறது. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியும். ஹிதம் பண்ண முடியும், மிதம் பண்ண முடியும், மேத்தியம்ன்ற இதை பண்ண முடியும், ஓங்கார ஜபத்தை பண்ண முடியும், டெய்லி கிளாஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஒரு நாள் விட்டு போகாம தொடர்ந்து. லீவு நாள்ல கூட நான் தான் படிச்சு கொடுக்க மாட்டேன், நீங்க கேட்கலாம்ல. லீவு நாள்ல கூட ரெக்கார்டிங்ல இருக்கிற யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறத எடுத்து திரும்பவும் கேட்டுக்கலாம். எந்த கிளாஸ் கேட்கலையோ அதை திரும்ப கேட்டுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய சுவாத்தியாயம், நித்திய ஓங்கார ஜபம், நித்திய தபஸ், 2 வேளை 3 வேளை பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 55 வயசுக்கு மேலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணியில 2 வேளை குளிக்கிறது, 3 வேளை குளிக்கிறது, 3 கால ஸ்நானம் வச்சுங்க. தபஸ் ஆயிடும் உங்களுக்கு. சில்னஸ் குடிக்காம ஹாட் வாட்டர்ல குடிச்சிங்கன்னா ஹிதமா இருக்கா? அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாயில படுக்கிறதுன்னு வச்சுங்க, பெட்ல படுக்காம பாயில படுக்கிறத வச்சுங்க. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ண வேண்டியது. அதனாலதான் ஆச்சாரியார் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கிரியா யோக அபியாசம் எப்படி இருக்கணும்? தீர்க்க கால, நீண்ட காலம் பண்ணணும். 55 வயசுல ஆரம்பிச்சாதான் ஒரு 65-70 வயசுல வந்து ஒரு சமாதி பாவத்துக்கு மனசு செட்டில் ஆகும். சமாதி பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு 25-30 வருஷமா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த தேகத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப தபஸ் பண்றது, ஓங்கார ஜபம் பண்றதுலாம் உடனே சித்தி ஆகுமா? சித்தி ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்? தீர்க்க காலம் ஒண்ணு, நைரந்தரியம் தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணணும். நைரந்தரியம் கூட என்னது? சத்கார, அனுபந்தி. அனுபந்தினா கட்டி வைக்கப்பட்டது, சத்காரத்தோடு பவுண்ட் ஆனது. சத்காரம்னா என்ன சொல்லியிருக்கோம்? சத்காரம்ன்றதுக்கு அர்த்தம் வித்யா, ஸ்ரத்தையா, தபசா, பிரம்மச்சரியம். நல்ல நாலேஜ் எடுத்துக்கணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும். காலையில தியானத்துக்கான மெத்தட்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸ்லோகத்தை வந்து கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனா ஆசனம் எப்படி இருக்கணும், இந்த தலையை நிமிர்ந்து இருக்கணுமா, எப்படி இருக்கணும், எங்க பார்க்கணும், எதை நினைக்கணும், முன்னாடி எதை நினைக்கணும், பின்னாடி எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, இந்த மெத்தட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்யாக்குள்ளார வந்துடும்.
அறிவு. ஃபர்ஸ்ட் எடுத்தோட உன்னை பண்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவு வேணும். சமாதி அபியாசம் போறதுக்கு முன்னாடி ஒரு அறிவு. அப்புறம் ஸ்ரத்தா, இது மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு ஸ்ரத்தா. அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகம் இருக்கணும், தபசு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா தபசா பிரம்மச்சரியேன, பிரம்மத்தையே மனசு எப்பவுமே நாடி இருக்கணும். அப்படி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க காலமா நிரந்தரமா இப்ப சொல்லக்கூடிய அந்த கிரியா யோகத்தை நம்ம பண்றோம்னா, தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானத்தை, அது என்ன ஆயிடும், சமாதிய. அப்ப இந்த மூணுத்தோட தீர்க்க காலம், நிரந்தரம் கூட சத்காரம், சத்காரம் சொல்லக்கூடிய வித்யா, ஸ்ரத்தா, தபசு, பிரம்மச்சரியம், இதோட அனுபந்தினா கட்டப்பட்டதாக தப ஆதி கிரியா யோக அங்க. இந்த தபஸ் முதலிய கிரியா யோகத்தோட அங்கங்களை அனுஷ்டானேன, இந்த யோகா கிரியா யோகத்தோட அங்கங்களா இருக்கிற தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த அங்கங்களை வந்து அனுஷ்டானம் பண்றதுனால கிளேஷாஹா, இந்த கிளேஷங்கள் என்ன ஆகுது, விஷராருதாமிதாஹா. அப்படின்னா விஷரணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷரணம்னா தளர்ச்சி அடைதல், அதுதான் சிதிலீகரணம்னு வேற முன்னாடியே போட்டோம். தனுகரணம்னு சொல்லலாம், தனுனா மெலிஞ்சு போறதுன்னு சொல்லலாம். சிதிலீகரணம்னா என்ன அர்த்தம், அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லூஸ் ஆகுறதுன்னு சொல்லலாம். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா விஷரணம் அப்படின்ற தாத்துக்கு அர்த்தம். அதுலயே சதல்ரு தாத்துன்னு ஒரு தாத்து இருக்கு, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விஷரணம்னு செய்யப்படுது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், அதுவும் தளர்ச்சி அடைதல் அர்த்தம். இந்த கிளேஷங்கள் எல்லாம் லூஸாக சந்தக, லூஸானதாக இருந்து கொண்டு, அப்ப முதல் நம்ம என்ன பண்ணணும், இந்த இருக்கிறது எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விடணும், தளர்ச்சி அடைய வைக்கணும். தளர்ச்சி அடைந்ததாக இருந்து கொண்டு புருஷ அந்நியதா கியாதோ, இதெல்லாம் மெதுவா மெதுவா லூசாயி கடைசியில எங்க போய் நிற்கும், மெதுவா 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 பரம் பிரசங்கியானம் வந்துருச்சா. 98% சத்துவகுணம் வந்தோன, அப்ப 98% சத்துவகுணம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணும். இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணணும். ஓங்காரத்தை அதுக்கு உபயோகமா ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே வரணும், பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே வரணும். கூடவே என்ன பண்ணணும், சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே என்ன பண்ணணும், இந்த ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணமா பண்ணணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வர 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 மனசு ரொம்ப சாந்தமாயி 98% சத்துவகுணம் வரும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்நியதா கியாதி, புருஷ அந்நியதா கியாதோ. அந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தளர்ச்சி அடைஞ்ச நிலையில நான் வேற, புருஷன் நான் திரஷ்டா, எனக்கு அந்நியமா இருக்கிறது இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா பிரகிருதி அப்படின்னு அந்நியதா கியாதி பண்ற நிலையில, அந்நியதா கியாதௌ, அந்த அந்நியதா கியாதி நடக்கின்ற நிலையில் என்னாகும், அனுப்பப்ளவாயாம் ஜாத்தாயாம். அனுப்பப்ளவாம்னா என்ன அர்த்தம், இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா நாசமாகின்ற நிலையில், அந்த அந்நியதா கியாத்தினால என்ன நடக்குது, அவித்யா வந்து பாத்தீங்கன்னா நாசமாகிறது, நான் வேற இது வேற அப்படின்றதுனால அனுப்பப்ளவாயாம் ஜாத்தாயாம், அது வேற நான் வேறன்ற நிலையில வந்து பாத்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டாம், அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொரூபத்துல நிலை நிற்கிறான். அந்த நிலையில அந்த சித்தத்தை தண்ணிக்கு அந்நியமா பாக்குறான். அந்த நிலையில அது என்ன ஆகுது, மெதுவா மெதுவா அதுலயே ஒரு வைராக்கியம் வரும்ல, என்ன வைராக்கியம், பரவைராக்கியம். பரவைராக்கியம் வந்தோட என்ன ஆகும், அப்படின்னா தான் தானா நிற்பான், எல்லா சர்வவிருத்தி நிரோதம் நடக்கும். சர்வவிருத்தி நிரோதம் நடக்கும், திரும்ப வெளியில வருவான். அப்ப என்ன இருக்கும், நிரோத சம்ஸ்காரம் இருக்கும். அங்கிருந்து திரும்ப நிரோதம் நடக்கும். அப்புறம் வெளில வருவான். வெளில வரும்போதெல்லாம் நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப இவனை நிரோதம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். வெளியில வந்தா அந்நியதா கியாதி, திரும்ப நிரோதம் பண்ணா நிரோத சம்ஸ்காரத்தினால் நிரோதம் பண்ணுவான். வெளில வருவான், உள்ள போவான், வெளில வருவான், உள்ள போவான். அப்ப வெளியில வரும்போதெல்லாம் அந்த நிரோத சம்ஸ்காரம் அவனை உள்ள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன 24/7 எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். நிரோத சம்ஸ்காரமா என்ன ஆயிடுது, நிரோதமாவே ஆயிடும். 24 மணி நேரம் தாண்டே நிக்கிற நிலம் உண்டாகும். சொரூப பிரதிஷ்டா உண்டாகி விடுகிறது. தான் தன்னில் நிற்கின்றான், எஸ்டாபிஷ் ஆயிடும். ததா திருஷ்டுக்கு சொரூபே அவஸ்தானம் சம்பவிக்குது. அப்படி ஆகும்போது சமூல காஷம் காஷிதா பவந்தி இதி, மூலத்தோடு சேர்ந்து, எது மூலம், அவித்யா மூலம். அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் சொல்லிக்கொள்ள, கிளேஷங்களுக்கெல்லாம் மூலம் அவித்யா. அந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோடு சேர்ந்து
அவித்யா எங்க இருக்குன்னு சொன்னோம்? அந்த சித்தத்துல. சித்தத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இது வேற நான் வேறன்னு பார்த்தோம். அதை தனியா டிஸ்கனெக்ட் பண்ணோட அந்த சித்தத்தோடு சேர்ந்து அவித்யாவும் சித்தமும் ஒண்ணுதான். அவித்யான்ற சித்தத்தோடு சேர்ந்து அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா சமூல காசம் கஷிதா பவந்தி. சமூலத்தோடு அப்படின்னா மூலத்தோடு மூல காரணமா இருக்கிற சித்தம் என்ற அவித்யாவோடு சேர்ந்து இந்த கிளேசங்களும் கஷிதா பவந்தி நாசத்தை அடைகின்றவைகளாக ஆகின்றன. அப்ப என்ன ஆயிடுச்சு? மூலத்தோடு நாசம் நடந்துருது. அப்ப இவன் தானா இவன் இருக்கின்றான். அப்ப என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியாயோகம் சாதாரணம் இல்ல. கிரியாயோகம் எல்லா கிளேசங்களையும் மெதுவா லூஸ் பண்ணும். கடைசியில அந்நியதாக்கிய கொடுத்து அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதியை அசம்பிரஜாத சமாதியை கொடுத்து உங்களை முக்தனாக்கும். அதனால முதல் பிரயோஜனம் கிளேசங்களை லூசாக்குறது, கனுகரணம் பண்றது. இரண்டாவது பரம பிரயோஜனம் சமாதியை கொடுப்பது, சமாதி பாவத்தை கொடுப்பது அப்படின்னு இந்த சூத்திரம் முடியும். மூணாவது சூத்திரத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். 3-4 இனிமே சின்ன சின்னதான் வேகமா பார்த்துட்டே போறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். என்ன பண்றீங்க? உங்களுக்கு 2 PDF அனுப்பியிருக்கா? பக்கத்துல 2 புக்கையும் வச்சுங்க. 2 புக்கையும் வச்சுக்கிட்டு இதையும் படிங்க, இதையும் படிங்க. இதுக்கு என்ன மீனிங்? வியாசர் என்ன மீனிங் சொல்லியிருக்க? சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன மீனிங் சொல்லியிருக்க? 2த்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். சரியா? ஹரி ஓம்.